மகள்ஷாபதியின் மனைவி தன் கணவரிடம், நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சிதான். ஆனால் நம் குடும்பத்தை வறுமை வாட்டுகிறதே. நீங்கள் பாபாவிடமே தங்கிவிட்டால் எங்கள் கதி என்ன என்று கேட்டாள். எல்லாம் இறைவன் திருவிழப்படி நடக்கும் என்று கூறிய மகள்ஷாபதி பிச்சை எடுத்தே தம் குடும்பத்தை காக்க முயன்றார். மற்ற நேரங்களில் அவர் பாபாவுடனேயே இருந்தார். பாபாவை தரிசிக்க வந்த பிரமுகர்கள் பலர் மகள்ஷாபதியின் பெருமையை அறிந்து அவருக்கு பொருள் உதவி புரிய முன்வந்தனர். மகள்ஷாபதி ஒருபோதும் அதை ஏற்கவில்லை. பிற்காலத்தில் பாபா தமக்கு தட்சணையாக ஏராளமாய் பணம் வந்தபோது 10, 20 என்று பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவற்றை வாரி வழங்கி விடுவார். அந்த சமயங்களில் பாபா மகள்ஷாபதிக்கும் பணம் கொடுப்பார். ஆனால் புடம்போட்ட தங்கமான மகள்ஷாபதி அதை ஏற்காது. எனக்கு பொன்னும் பொருளும் வேண்டாம், உங்களுக்கு சேவை செய்யும் பேற்றையே நான் பெரிதாக கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டார். வறுமை பெரும் துயரம்தான். ஆனால் சில வைராக்கியவாதிகள் அதை ஒரு பொருட்டாய் மதியாமல் அதை ஒரு பெருமையாகவே கருதி வாழ்ந்து விடுகிறார்கள். ஒருபுறம் மகள்ஷாபதி வைராக்கிய சித்தராய் இருக்க, மறுபுறம் அவர் குடும்பத்தினர் பட்டினி கிடந்து துன்பப்படும் நிலை ஏற்பட்டது. இதை பாபா அறிந்தார். மகள்ஷாபதியின் மனைவியை அழைத்து, இன்று உன் வீட்டிற்கு நான் வருவேன், அதை உன் கணவன் தடுக்கக்கூடாது என்று அவனிடம் சொல் என்று கூறினார். சிறிது நேரத்தில் காக்கா தீக்ஷத் அங்கே வந்தார். அவர் கையில் பணம் வைக்கப்பட்ட ஒரு உரை இருந்தது. அதை அவர் பாபாவிற்காக கொண்டு வந்திருந்தார். அங்கு நடந்த நிகழ்ச்சியைக் கண்டு தீக்ஷத், பாபா, இந்த கவரை மகள்ஷாபதி வீட்டிற்கு நீங்கள் அனுப்பியதாக கூறி அனுப்பிவிடுவோமா என்று கேட்டார். அதுதான் சரி. அவன் நான் கொடுத்தாலே ஏற்க மாட்டான். நீ கொடுத்ததாக சொன்னால் எங்கே ஏற்கப் போகிறான்? நீ கூறிய வண்ணமே கொடுத்து அனுப்பு. இன்று அவன் வீட்டிற்கு நானே வருவதாய் அவன் மனைவியிடம் சொல்லி அனுப்பியுள்ளேன். அதனால் நான் நேரில் வந்துவிடுவேன் என்று பயந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்வான் என்று பாபா கூறினார். பாபா கூறியபடியே தான் நடந்தது. பாபா வருவதாய் சொன்னது இதற்கு தான் என்பதை நன்கு புரிந்து கொண்ட மகள்ஷாபதி அந்த உரையை ஏற்றுக்கொண்டார். அதிலிருந்த தொகையினால் அன்று அவர்கள் குடும்ப பட்டினியிலிருந்து தப்பியது. ஓம் சாய்ராம்.